ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத சில செயல்களை செய்திருக்கிறாரு, சில பேச்சுகளை பேசியிருக்கிறாரு. மகளிர் தின விழா கொண்டாட்டத்துல மகளிர்கள் முன்னாடியே இப்படி பேசுறாருன்னா விஜய் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன பேசியிருப்பாரு, என்னென்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு ரொம்பவே பேசும் பொருளா இருக்கு. சங்கீதா அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை விஜய் அவர்கள் வைத்தாரு நேற்றைய தினத்துல நடந்த அந்த மகளிர் தின விழாவில். என்னை பத்தி சில விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியில வருது, அதனால நீங்க ஹர்ட் ஆறீங்க, அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, வருத்தப்படாதீங்க, அவ்வளவு ஒர்த்து கிடையாது, அந்த விஷயம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படின்றாரு. சங்கீதா விவகாரத்தை அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிற விதமா ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருஷம் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்கு மாத்திரமே, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு தாயாகவும் உங்களுக்கு ஒரு அன்புள்ள மனைவியாகவும் வாழ்ந்த வாழ்க்கைய கொச்சப்படுத்துற மாதிரி ஒர்த்து இல்ல அப்படின்றீங்களே, அப்போ எதுதான் உங்களுக்கு ஒர்த்து? அதுவும் பெண்களுக்கு முன்னாடி இப்படி சொல்றீங்க. இதே மேடையில உங்க மகளிர் அணி சார்பா ஒரு அட்வொகேட் பேசுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? பெண்களை கொடுமைப்படுத்திட்டு, வீட்டுக்குள்ள கொடுமைப்படுத்திட்டு வெளியே வந்து நல்லவன் மாதிரி வேஷம் போடுற ஆண்களை தோல் உரிச்சு காட்டணும்னாங்க. அது உங்களுக்கு உரைக்கலையா? அது உங்களைதான் சொல்றாங்க தெரியலையா? நீங்க உங்க மனைவிய எந்த அளவுக்கு உள்ள கொடுமைப்படுத்திட்டு வெளிய வந்து மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வைத்து கொண்டு ஒரு இழிவான பேச்ச பேசுறீங்க, ஒர்த்து இல்ல அப்படின்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம், என்ன ஒரு பேச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை சார். ஏன்னா உண்மையிலேயே விஜய் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் பெண்களை மதிக்கிறாரு. என்னதான் விஜய் மேல மாற்று கருத்துக்கள் நமக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் முன்னெடுப்புகள் விஜய் வந்து கரெக்டா எடுக்கிறாருப்பா, கரெக்டா பேசுறாரு, கரெக்டா செய்யறாரு. இவர் உண்மையிலேயே ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் மாத்திர போறாரா, இதெல்லாம் செஞ்சிட போறாரா, பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருல, பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருல, இதெல்லாம் பத்தி பேசும் பொழுது இவரும் சரி இவங்க கட்சி ஆட்களும் சரி எல்லாரும் பேசும் பொழுது ஒரு நம்பிக்கை இருந்தது. உண்மையிலேயே விஜய் வந்து இதெல்லாம் செஞ்சிருவாரு, இதெல்லாம் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு ஹோப் இருந்து, நம்பிக்கை இருந்தது விஜய் மேல. எல்லாரும் நம்புனாங்க, தாய்மார்கள் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா விஜய் நம்புனாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்கிற பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி இருக்கிறாங்க. விஜய் இந்த அளவுக்கு பேசுவாரா? ஒரு குடும்ப வாழ்க்கைய இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துவாரா? இத்தனை வருஷம் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைய இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறாருன்னா மற்ற பெண்களுக்கு இவர் எப்படி வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு, நீதியை வந்து நிலைநாட்டுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணுங்களேன். விஜய் குடும்பத்துல ஒரு கணவனாகவும் இல்ல, ஒரு நல்ல அப்பாவும் இல்ல, வெளியில மட்டும் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல. நீங்க பெண்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், வேலு நாச்சியார் படையை உண்டாக்குவேன், அஞ்சலை அம்மாள் நீதிமன்றத்தை நான் உருவாக்குவேன் இப்படி அப்படின்னு சொல்றாருல. உங்க கட்சியில பெண்கள் நிர்வாகிகளுக்கு அநீதி நடந்தது. எந்த அநீதிக்கு விஜய் அவர்கள் வேலு நாச்சியார் படை வைத்துக் கொண்டு விசாரித்தாரு? அஞ்சலை அம்மாள் நீதிமன்றத்துல எந்த வழக்க வாங்கி கொடுத்தாரு? சொல்லுங்க. அஜிதா அவங்களுக்கு அநீதி நடந்தது. அதுக்கு முன்னாடி வைஷ்ணவி அது நடந்தது. மதுரையில ஒரு பெண், பல பெண்கள், இதே விஜய் கட்சியினரால மாவட்ட செயலாளர் பாதிக்கப்பட்ட பெண்கள், எத்தனை பெண்கள், கண்ணீர் விட்ட பெண்கள், எத்தனை பெண்கள், எல்லாருக்கும் வேலு நாச்சியார் படை வைத்துக் கொண்டு விசாரணை செஞ்சாரா? அஞ்சலை அம்மாள் நீதிமன்றத்தை வச்சு விசாரணை செஞ்சு நீதியை வாங்கி கொடுத்தாரா? கேள்விகள் வருதுல. இதெல்லாம் இவர் செய்ய மாட்டாராம். ஆனா ஆட்சிக்கு வந்துட்டா வேலு நாச்சியார் படையை வைப்பாராம், அதுவும் இல்லாம பாடி கேம் வைப்பாராம், எல்லாமே முதல்ல உங்க ஒய்ஃபுக்கு என்ன நீதி சார்? நீங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் வைக்க போறீங்களா, அதுல முதல் கேஸ் என்ன தெரியுமா கொடுக்கணும்? உங்க கேஸ் தான் கொடுக்கணும். சங்கீதாவுக்கு அநீதி நடந்திருக்கு, உங்க தலைவரால என்ன நீதி அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு உங்க மனசுக்கு உறுதி இருக்குதா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு அவர் வந்து கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி, மத்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியுதோ அது மட்டும் தான் போவாரு கண்டி, மத்ததெல்லாம் நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளர்கள் பெண்களுக்கு அநீதி நினைப்பாங்க, மேல்மட்ட நிர்வாகிகள் காசு வாங்கி கொண்டு பதவி கொடுக்காம ஏமாத்துவாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்பெல்லாம் இந்த வேலு நாச்சியார் படை இருக்காது, அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் இருக்காது. இதே விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கு கொடுமைகள் பண்ணுவாரு, அநீதி இழைப்பாரு, எல்லா ஏமாத்தமும் செய்வாரு, ஒர்த்து இல்லைன்னு கொச்சப்படுத்துவாரு. அப்பெல்லாம் வேலு நாச்சியார் படைய வராது, அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் வராது. இவர் ஆட்சிக்கு வந்துட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாருன்னா
இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்க. முதல்ல விஜய் ஒரு வீட்டுக்கு நல்ல குடும்ப தலைவனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு நல்ல அப்பனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வாங்க சார் நல்ல தலைவனா நல்ல முதல்வனா. உங்க மனைவியே உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார், உடனே எடுத்துப்பாங்க தமிழ்நாட்டுல யாருமே சரியில்லை, எல்லா தலைவர்களும் ஒழுங்கா இருக்கு. எல்லா தலைவர்களுடைய மனைவி போயிட்டு அது மாதிரி கேஸ் கொடுக்கல. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார்ல, விஜயலட்சுமின்ற ஒரு சகோதரி அண்ணன் சீமான் மேல வழக்கு தொடர்ந்தாங்க. அவங்க மனைவி சொல்லல, அவங்க மனைவி கயல்விழி அவர் மேல அவதூறு பரப்பல, அவர் மேல குற்றம் சுமத்தல. விஜயலட்சுமின்றவங்க தான் குற்றம் சுமத்தினாங்க. அது எப்படி பேஸ் பண்ணுமோ அப்படி பேஸ் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க மனைவி கொடுத்திருந்தாங்கன்னா தான் அது வேற மாதிரி போயிருக்காங்க. ஆனா இங்க விஜய் மேல திரிஷா கொடுக்கல, இல்ல மற்ற பெண்கள் கொடுக்கல, சங்கீதா கொடுக்குறாங்க. மனைவி கட்டின மனைவி கொடுக்குறாங்க. 26 வருஷமா குடும்பம் நடத்தீங்களா, அவங்கதான் உங்களுக்கு என்ன பண்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. இதே திரிஷா குற்றம் சுமத்துறாங்கப்பா, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, திமுக தூண்டி விடுது, அவங்கள விஜய் கெட்ட பேர் ஆக்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க திரிஷா வழக்கு தொடரல, திரிஷா குற்றம் சுமத்தல. சங்கீதா அவர்கள் நீங்க உங்க வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணப்பட்ட 26 வருஷம் உங்களோடு வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்று வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அர்ப்பணித்த அந்த சங்கீதா தான் என்ன பண்றாங்க, உங்க மேல குற்றம் சுமத்துறாங்க. இதுவரைக்கும் எந்த வரலாறுலையும் எந்த வரலாற்று தலைவர்களும் அது மாதிரி சொல்லவே இல்லையே. நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல எதனா ஒரு தலைவருடைய மனைவிகள் தலைவர் மேல குற்றம் சுமத்துனாங்களா? இதான் ஃபர்ஸ்ட் தடவை. விஜய் மாற்று அரசியல் என்றாரு. முதல்ல குடும்பத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டு தான் அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு. இதுதான் ஒரு மாற்றம். நல்லா யோசித்து பார்த்துக்கணும். இதுல வேற ஆட்சிக்கு வந்துட்டா இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்றாரு. கட்சியில இருக்கும் போதே நீங்க வேலு நாச்சியார் படைய வச்சிருக்கணுமே, ஏன் வைக்கல? உங்க கட்சியில நடக்கிற பெண்களுக்கு அநீதி நடக்குதுல, அதை விசாரிக்கிறதுக்கு முதல்ல வேலு நாச்சியார் படைய வைங்க சார். உங்க கட்சியில சில பெண்களுக்கு அநீதி நடக்குதுல, அந்த பெண்களுக்கு நீதி வாங்குறதுக்கு அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் வைங்க சார். அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்துற பேர் பார்க்கலாம். முதல்ல உங்க கட்சியிலேயே இல்லையா, இவர் கட்சியில நடக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அநீதி நடக்குது, அதெல்லாம் செவி கொடுத்து கேட்க மாட்டாராம். ஆனா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு வேலு நாச்சியார் படைய வைப்பாரா, அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் வைப்பாரா? முதல்ல உங்க கட்சியில அதை வச்சு அதை செயல்படுத்துங்க, மக்களுக்கு நம்பிக்கை வரட்டும். ஆமா, கட்சியில விஜய் என்ன பண்ணாரு, தாவேக்கான்ற ஒரு கட்சியில வேலு நாச்சியார் படைய வச்சிருக்கிறாரு. ஒரு மீட்டிங்ல எதனா ஒரு கூட்டத்துல பெண்களுக்கு அநீதி நடக்கும் போது இந்த வேலு நாச்சியார் படை என்ன பண்ணுது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு மக்களுக்கு நம்பிக்கை வரட்டும். இதே தாவேக்கா கட்சியில சில மாவட்ட செயலாளர்களால தலைவர்களால இதே பெண்களுக்கு கொடுமை நடக்குது, அநீதி நடக்குது, இந்த அஞ்சலை அம்மாள் நீதிமன்றத்தை வச்சு நீதி வாங்கி கொடுத்தாருன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். அதுக்கப்புறம் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, வெப்பா கட்சியில இருக்கும் போதே விஜய் இந்த அளவுக்கு செயல்பட்டாருன்னா அப்ப ஆட்சிக்கு வந்தா எப்படி செயல்படுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க. நீங்க கட்சியில செய்ய மாட்டீங்களா, ஸ்ட்ரெயிட்டா ஆட்சிக்கு வந்துட்டுதான் செய்வானா? என்ன ஒரு அர்த்தம், எந்த விதத்துல நியாயம்? முதல்ல உங்க ஒய்ஃபுக்கு நீங்க நீதி கொடுத்தீங்களா சார்? அதுதான் சார் கேள்வி. கொச்சப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. இத பத்தி சங்கீதாவோட தரப்புல இருந்து பேசப்பட்டா அவங்க அணுகுண்டு மேல அணுகுண்டு வீசுறாங்க. என் வாழ்க்கையை கொச்சப்படுத்திருக்கிறாரு. இனி வர போற காலங்கள்ல விஜய தார் தாரா கிழிக்கிறதுக்கு சங்கீதா அவர்கள் விரைவில் ஒரு பிரஸ் மீட் சந்திக்க போறாங்க சொல்றாங்க. இவர் பிரஸ் மீட் எல்லாம் சந்திச்சது இல்ல. ஏன்னா இவர் பிரஸ் மீட் சந்திச்சார்னா கேட்கிற கேள்வியில தெரிச்சு ஓடிடுவாரு. ஆனா சங்கீதா அவர்கள் பிரஸ் சந்திக்க போறாங்க. ஏன்னா பொறுத்து பொறுத்து பார்த்திருந்தாங்க, இதுக்கப்புறம் பொறுக்கிறதுல ஒரு புரோஜனமும் கிடையாது, இறங்கி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்க போறேன். ஒரு பிரஸ் மீட்டை வச்சு விஜயோடைய சுயரூபத்தை கிழிக்க போறேன். அவர் பர்சனல் லைஃப்ல நடந்தது மாத்திரம் இல்ல, கட்சிக்குள்ள என்னென்ன நடக்குது எல்லா டீட்டெயிலும் அவங்க கிட்ட இருக்கான். கட்சிக்குள்ள என்னென்ன நடக்குது, அந்த நடிகை எப்படி உள்ள என் குடும்பத்தை கெடுத்தாங்க, அதே போல என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணாரு, எல்லா டீட்டெயிலும் ஓபன் ஸ்டேட்மெண்டா பிரஸ் கிட்டே நான் கொடுத்துறேன் சார். பிரஸ் மூலியமா பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் விஜயோட சுயரூபம் என்ன, விஜய் யாரு, விஜய் கட்சிக்குள்ள என்னென்ன நடக்குது, யாரெல்லாம் இவருக்கு பின்னாடி இந்த எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு சங்கீதா அவர்கள் இறங்கி அடிக்க போறதா ஒரு தகவல் இருந்திருக்கு. விஜய் அவனை சொன்னாங்க, உண்மையிலே டீசென்டா சொன்னாங்க, எனக்கு நெருக்கடி கொடுத்தா எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன்னு. விஜய் தான் நெருக்கடி கொடுக்கிறாரு. பொது இடத்துல அப்படி பேசலாமா? அவ்வளவு பெண்கள் மத்தியிலேயும் உங்க ஒய்ஃபோ ஒரு பெண்ணு தான், அவங்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க கொச்சப்படுத்துறீங்க, ஒர்த்தே இல்லைன்றீங்க. அப்படி எப்படி சார் அந்த வார்த்தை வரலாம் உங்க வாயில இருந்து? ஒரு தலைவர் நீங்க,
ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கணும், சம உரிமை கொடுக்கணும்ன்றது மத்த கட்சியில நீங்க வாய்ஸ் தவறலா பேசுறீங்கல்ல, அது செயல்ல நீங்க படுத்துனீங்களா? அதுதான் பெரிய கேள்வி. இன்னைக்கு சங்கீதா அவர்கள், நான் பிரஸ் சந்திக்கிறேன், விஜய் பிரஸ் சந்திக்கல, நான் பிரஸ் சந்திக்கிறேன். பிரஸ் சந்திச்சு எல்லாத்தையும் ஓப்பனா நான் என்ன பண்றேன், விஜய பத்தி எல்லாம் A to Z நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுதான் நடக்குது, கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இந்த நடிகை எப்படி உள்ள வந்தாங்க, இப்போ என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன பண்றாங்க, எல்லாத்தையும் நான் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு கொஞ்சம் புளியதான் கரிச்சிருக்கு. ஏன்னா நீலாங்கரை வீட்டிலேயே உள்ள அனுமதிக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நான் வந்து லண்டன் சிட்டிசனு, எனக்கு இங்க கேஸ் நடக்கிறதுனால நான் அந்த கேஸ் நடந்து முடிவு வர வரைக்கும் நான் இந்த வீட்டுல தங்குறது எனக்கு அனுமதி கொடுங்க. நான் அனுமதி போய் கேட்டா அட்வொகேட்டை வச்சு மிரட்டுறாரு விஜய், ஏன் கேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுறாரு. அதனால எனக்கு அந்த நீலாங்கரை வீட்டுல தங்குவதற்கு கொஞ்சம் இடம், அதே கேஸா தான் போட்டிருக்காங்க. எல்லாமே இவர் தான் சார் வச்சுக்கிறாரு. இவர் பேசி முடிக்கணும் சார், இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அதான் நிதர்சனமான உண்மை. இவர் உண்மையிலேயே உக்காஞ்சி பேசினா எல்லா மெட்ரோ சுலபமா முடிஞ்சிடும். தெருக்கு வந்ததுனால சார் இப்படி நாருது. வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சுட்டா யார் சார் கேட்க போறா? தெருக்கு வந்தா 4 பேர் கேட்கதான் சார் செய்வாங்க. வீட்டுக்குள்ள சண்டை நடந்து எதுக்கு பையன் வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைக்கு நீ மூக்க நுழைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஆனா தெருக்கு வந்தா 4 பேர் எல்லாம் உங்களை சேர்ந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்பா ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, ஏன்பா தெருவுல வந்துச்சு கேட்பாங்க சார். தெருவுக்கு வராத வரைக்கும் தான் உங்க பர்சனல் பிரச்சனை, தெருவுக்கு வந்துருச்சு எல்லாருமே கேட்பாங்க. பெண்கள் சம உரிமை பத்தி பேசுற நீங்க பேசுவீங்க, ஆனா செயல் மாட்டீங்க. ஆனா ஒரு சிலர் பேசுவாங்க, அதை செயல்படுத்துவாங்க, அவங்க எல்லாம் கேட்பாங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒர்த்தே இல்ல அப்படின்னு எல்லா பெண்களுக்கு முன்னாடியும் விஜய் சங்கீதா கூட வாழ்ந்த வாழ்க்கையை கொச்சப்படுத்தி ஒர்த்தே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டு சங்கீதா அவர்கள் மனமுடைந்து பிரஸ் சந்திக்க போறேன், விஜயை பத்தி எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.